ஏன்னா இந்த படம் வந்து ஒன் அண்ட் ஒன்லி டிக்யூ தான். துல்கர் சல்மான் சான்ஸே இல்லை. இப்படி ஒரு நடிகனை வந்து நான் இன்னுமே போற்றாம வச்சுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணியிருக்காப்ல. இது ஒரு மாசான படம்லாம் இல்லை, ஒரு கிளாஸான படம். ஒரே விஷயம் தான் பிடிச்சது, டேய் கட் பண்ணதுக்கப்புறம் நடிக்காதரா அப்படின்ற ஒரு வார்த்தை எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு செருப்பால் அச்சா மாதிரியான வார்த்தை. அந்த வார்த்தை கட் பண்ணதுக்கப்புறம் நடிக்காதீங்கடான்னு. டேரக்டருக்கும் ஒரு ஹீரோக்கும் உள்ள கதை ஆக்சுவலாக வந்து குருக்கும் அவங்க சிஷ்யருக்கும் நடக்கிற ஒரு கதை. அவங்களுக்குள்ள ஈகோ ஆகிற விஷயம் தான் படமாக வந்து கொண்டு போகிறாங்க. பட் ஆனால் இது மட்டும் வந்து படம் ஃபுல்லாக கிடையாது. செகண்ட் ஹாஃபில் வந்து க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக மாறுது. இந்த படத்தை வந்து 2 ஜானராக வந்து கொண்டு போயிருக்காரு. அதுவும் போர் அடிக்காமல் இது வேற லெவலில் பண்ணியிருக்காரு பிரதர். ஆக்சுவலாக வந்து நான் இப்படி ஒரு படம் இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சே நான் பார்க்கல. இது நினச்சேன்னு பார்த்தோன்னா இது வந்து தியாகராஜ பாகவதரோட கதை ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்து நினச்சி வந்தேன். பட் ஆனால் பார்த்தோன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. காந்தா படம் ரொம்ப ஆசமாக ஃபண்டாஸ்டிக்காக இருந்தது. துல்கர் சல்மான், பாக்யஸ்ரீ, சமுத்திரக்கனி சார் 3 பேருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே சிறந்த இதுனா கதை, திரைக்கதை செம்மையாக இருந்தது. அதை தாண்டி படத்தோட கான்செப்ட் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளேன் வரும்போது பயங்கரமான ஒரு லேகு தான். செகண்ட் ஹாஃப்லாம் எப்படா முடியுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஆக்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. பட் அந்த நம்மள ஏதோ ஒரு விதத்தில் இந்த படம் நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் கரெக்ட் பண்ணணும், இல்லை என்டர்டெயின் பண்ணணும், என்கேஜ் பண்ணணும், அது இல்லை.